Hi friends, இந்த வீடியோல வந்து நம்ம பைத்தானில் ஃபங்க்டூல் மாடியூலில் இருக்கக்கூடிய ரெடியூஸ்ன்ற ஒரு ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து இன்பில்ட் ஃபங்க்ஷன் கிடையாது. ஸோ இது வந்து ஃபங்க்டூல்ன்ற மாடியூலில் இருக்கக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன். இதுக்கு வந்து நம்ம ஃபங்க்டூல் மாடியூலை வந்து இம்போர்ட் பண்ணணும். ஃபங்க்டூல் மாடியூல்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் லைப்ரரி தான். இது வந்து நம்ம டேரெக்டாக வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகே, இந்த ஃபங்க்டூல் இன்னும் நிறையா ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நான் அடுத்த வீடியோஸில் நான் இதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ரெடியூஸ்ன்ற இந்த ஃபங்க்ஷன் பற்றி பார்க்கலாம். ஸோ இதை இம்போர்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் டேரெக்டாக வந்து நான் ஃபங்க்டூல்லேருந்து ஃபங்க்டூல்ஸை நீங்கள் டேரெக்டாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணிக்கலாம். ஃபங்க்டூல்ஸ்லேருந்து நான் வந்து என்ன பண்ணுறேன்னா ரெடியூஸ்ன்ற இந்த மெத்தட் வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து எனக்கு 3 ஆர்குமெண்ட்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட்டாக நம்ம இதில் பாஸ் பண்ணணும். ஓகே, இந்த ஃபங்க்ஷனில். ஸோ இதை வந்து நான் உங்களுக்கு ஹெல்ப்பில் போட்டு காட்டுறேன் ரெடியூஸை. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் வந்து நம்ம ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். செகண்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனி ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ ஸ்ட்ரிங், லிஸ்ட், டப்பிள், டிக்ஷனரி, செட்ஸ். ஸோ எந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்ஸ் ஆனாலும் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணிக்கலாம். தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் ஆர்குமெண்ட். பேசிக்காக இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த கொடுக்கக்கூடிய ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்லேருந்து சம் கால்குலேஷன் நம்ம அப்ளை பண்ணி சிங்கிள் அவுட்புட்டாக நான் எடுக்கணும் அப்படின்னா நம்ம இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நம்ம இது யூஸ் பண்ணலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்துட்டு நான் அதில் ரெடியூஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க, லேம்டா ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணியிருக்காங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, அதில் வந்து பார்த்தீங்கன்னா லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு நம்ம இங்கே கொடுக்கக்கூடிய ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 2 ஆர்குமெண்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணணும். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்ட் ஒய் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இந்த ஃபங்க்ஷனை பேஸ் பண்ணி இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கால்குலேட் பண்ணி இது வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் அவுட்புட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணும். ஸோ இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சினாரியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 4 5 சொல்லிட்டு ஒரு 5 நம்பர் வந்து பாஸ் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணல. ஓகே, 2 ஆர்குமெண்ட் தான் பாஸ் பண்ணியிருக்காங்க, ஃபங்க்ஷன் அண்ட் ஐட்ரபிள். ஓகே, இல்லை இனிஷியல்ன்ற ஆர்குமெண்ட் வந்து நமக்கு பாஸ் பண்ணல. ஓகே, ஸோ இனிஷியல்ன்ற அந்த ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணல அப்படின்னா நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்லேருந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு 1ன்றது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஸோ அதை இனிஷியல் வேல்யூ எடுத்துட்டு அதுலேருந்து அடுத்தடுத்த வேல்யூவை நமக்கு 1 by 1 எடுத்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதில் ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த எலமெண்ட்டோட ப்ளஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய வேல்யூ எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த எலமெண்ட்டோட ப்ளஸ் பண்ணி நமக்கு ஃபைனல் அவுட்புட் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இனிஷியலாக வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ அந்த 1ன்றதை எடுத்துகிட்டு போயிட்டு ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2. ஓகே, இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ரெண்டுத்தையும் ப்ளஸ் பண்ணி நமக்கு இதுலேருந்து ஒரு அவுட்புட் வரும். ஓகே, ஸோ 3ன்றது அவுட்புட் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு போயிட்டு அடுத்த எலமெண்ட் இருக்குது 3, அதோட ப்ளஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எடுத்துகிட்டு போயிட்டு 4ஓட ப்ளஸ் பண்ணோம். அதுலேருந்து வரக்கூடிய எலமெண்ட் எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலாக இருக்கிறது 5. ஓகே, அந்த 5ஓட நமக்கு ப்ளஸ் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் என்னவோ அது வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பேசிக்காக அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ இது எப்படி இன்னும் ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நம்ம கிளியராக நம்ம வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு பேசிக்காக இது என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். ஸோ ஓகே, இப்போ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னும் அது கிளியராக இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் வந்து ரெடியூஸ் மாதிரியே ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு இன்னும் ஒரு கிளியர் ஐடியா கிடைக்கும். ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒரு ரெடியூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை வந்து நான் வந்து ஃபங்க்ஷன் வாங்கிக்கிறேன். ஸோ செகண்ட் ஆர்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் வந்து வாங்கிக்கிறேன். ஓகே, ஸோ இதில் இப்போதைக்கு நான் அதில் வந்து தேர்ட் ஆர்குமெண்ட் வந்து நான் பாஸ் பண்ணல. ஸோ 2 ஆர்குமெண்ட் மட்டும் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த 2 ஆர்குமெண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுக்கு வந்துட்டு நான் ஒரு ஃபங்க்ஷன் வந்து பாஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட். ஸோ ஃபஸ்ட் ஆர்குமெண்ட்டை நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணுன்றதுனால நான் வந்து ஆட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து நான் லேம்டா யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ரெகுலர் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, டெஃப் யூஸ் பண்ணி நம்ம ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து லேம்டா யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது சின்ன கான்செப்ட்ன்றதுனால ஸோ நான் லேம்டா. ஸோ இதில் நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை நீங்கள் பாஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 ஆர்குமெண்ட் வந்து நம்ம கண்டிப்பாக பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ நான் வந்து எக்ஸ் அண்ட் ஒய்ன்ற 2 ஆர்குமெண்ட் வந்து பாஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் ஃபைனலாக வந்துட்டு இது வந்து பார்த்திங்கன்னா இந்த 2 ஆர்குமெண்ட்டையும் நான் வந்து ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஸோ அதில் வந்து நான் லிஸ்ட்டை வந்து நான் அதில் பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 1 2 3ன்ற இந்த லிஸ்ட்டை வந்து நான் அதில் பாஸ் பண்ணுறேன். ஃபைனலாக வந்து நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிக்கிறேன், myReduceன்ற இந்த ஃபங்க்ஷனை. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்டுக்கு வந்து நான் இந்த ஆட்ன்ற இந்த க்ரியேட் பண்ண இந்த ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட்டை பாஸ் பண்ணுறேன், இந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அதில் நான் தேர்ட் ஆர்குமெண்ட் எதுவும் பாஸ் பண்ணல. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்னா இந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இனிஷியல் வேல்யூ வந்து இந்த லிஸ்ட்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட். ஓகே, ஐட்ரபிள்லேருந்து வரக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, நெக்ஸ்ட் ஐட்ரபிளில் இருக்கக்கூடிய அடுத்தடுத்த வேல்யூவோட எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய ரிசல்ட் எடுத்துகிட்டு போய் அடுத்த எலமெண்ட்டோட வந்து எனக்கு ஆட் பண்ணணும்.
ஓகே, இந்த கான்செப்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணோம். ஸோ இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, ஃபஸ்ட் வேல்யூ ஆல்ரெடி நான் இனிஷியல் வேல்யூவாக எடுத்துட்டேன். ஸோ அதனால் மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூவும் வந்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட் வேல்யூ தவிர மிச்சம் இருக்கிற எல்லா வேல்யூவும் ஸ்லைஸ் பண்ணி திரும்ப நான் ஐட்ரபிள்ன்ற இந்த வேரியபிளே வந்து நான் ஸ்டோர் பண்ணிடுறேன். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இப்போ இந்த லிஸ்ட்டில் பேலன்ஸ் இருக்கக்கூடிய இந்த எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒன் பை ஒன்னாக பாஸ் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட் எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொரு எலமெண்ட்டாக வந்து நான் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு வந்து நான் என்ன பண்ண போறேன்னா, இதை வந்து ஐட்ரேட் பண்ணிக்கிறேன். ஃபார் ஐ இன் ஐட்ரபிள். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு இந்த இனிஷியல் வேல்யூவோட நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணுறேன். ஓகே, நம்ம இந்த ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம ஒரு ஃபங்க்ஷன் வாங்கியிருக்கோம், இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஸோ இந்த ஃபங்க்ஷனில் வந்து நான் வந்துட்டு ஃபஸ்ட் இனிஷியல் வேல்யூ என்னவோ அதை பாஸ் பண்ணுறேன். ஓகே, இனிஷியலாக நமக்கு ஆல்ரெடி நம்ம இதை கெட் பண்ணி வச்சுருக்கோம் அந்த வேல்யூ. அதுக்கப்புறம் பேலன்ஸ் வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். ஓகே, இந்த 2 3 வந்து இருக்குது. ஸோ இதிலேருந்து நான் ஒன் பை ஒன்னாக ஐட்ரேட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வரும். ஓகே, ஸோ அந்த 2 ஐயில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 வரும். ஸோ ஃபஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1. ஸோ செகண்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 2. ஓகே, இது ரெண்டுத்தையும் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் பண்ணுறேன் ஆர்குமெண்ட்டாக. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணுதுன்னா, இது பேசிக்காக இந்த எக்ஸ் அண்ட் ஒய்யை வந்து நமக்கு ப்ளஸ் பண்ணி ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இனிஷியல்ன்ற அந்த வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும். அகெயின் வந்துட்டு இப்போ எனக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டெப்பில் வந்து எனக்கு 3ன்றது ஸ்டோர் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அடுத்த வேல்யூ ஓகே, ஸோ 3 வரும். ஸோ இது ப்ரீவியஸாக வந்து கால்குலேட் பண்ணி வச்சிருக்க வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ அதோட வந்து நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3 வருது. ஸோ அந்த 3 வந்து நான் செகண்ட் ஆர்குமெண்ட்டாக பாஸ் பண்ணும்போது ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு 6 வரும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா அந்த லூப் வந்து ஸ்டாப் ஆகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இனிஷியல் வேல்யூவை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஓகே, இதில் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா நமக்கு வந்து இப்போது எலமெண்ட் இருந்தது அப்படின்னா அந்த 6 எல்லாத்தையும் இதை ஆட் பண்ணிவிட்டு ஸோ டோட்டலாக வந்து எனக்கு 6 இருக்குது. அந்த 6 எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த 4ஓட வந்து நமக்கு கால்குலேட் பண்ணோம். ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓன் லாஜிக் அப்ளை பண்ணி நான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எழுதியிருக்கேன். இதனுடைய அவுட்புட் பார்க்கலாம். ஸோ நான் வந்து இந்த ரிசல்ட்டை பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெல்லிங் மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ ரன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 600 அவுட்புட்டாக கொடுத்துருக்கு. ஓகே, ஸோ நம்ம எழுதிருக்க லாஜிக் படி இது கரெக்டாக வந்து நம்ம கால்குலேட் பண்ணி ஃபைனலாக ஒரு அவுட்புட்டை தந்திருக்கு. ஸோ இது எப்படி நமக்கு ஒரு எலமெண்ட்டாக எடுத்துக்குதுன்றதை நம்ம கிளியராக பார்க்குறதுக்கு நான் வந்துட்டு ஒரு ரெகுலர் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, நான் லேம்டாவை ரிமூவ் பண்ணிவிட்டு ஸோ டெஃப் ஆட்ன்ற அந்த ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எக்ஸ் அண்ட் ஒய் 2 ஆர்குமெண்ட் வாங்கிக்கிறேன். ஸோ இதில் என்ன பண்ண போனால் இதில் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது கால்குலேட் ஆகி வரக்கூடிய அவுட்புட்டை வச்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் எலமெண்ட்டு இது எப்படி ஆட் பண்ணுதுன்றது இன்னும் கொஞ்சம் கிளியராக நமக்கு புரியும். ஓகே, ஸோ இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸோட வேல்யூ என்ன அண்ட் தென் வந்து ப்ளஸ் பண்ணிவிட்டு ஒய்யோட வேல்யூ என்ன, அப்புறம் பார்த்திங்கன்னா ஃபைனலாக இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி எனக்கு என்ன வேல்யூ வருது. ஓகே, இது ரெண்டுத்தையும் நான் பிரிண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் இது ரிட்டர்ன் பண்ணுறேன் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகே, ரிட்டர்ன்லேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை பேஸ் பண்ணி தான் நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து நமக்கு இது கால்குலேட் பண்ணும். ஓகே, இப்போ நான் இது ரன் பண்ணுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிளியராக ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எக்ஸில் இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா இது 1என்ற எலமெண்ட் எடுத்திருக்கு. ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து 1என்றது எடுத்திருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு நாங்கள் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கனால ஸோ 2லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, ஸோ 2 செகண்ட் எலமெண்ட் எடுத்துக்குது. ஓகே, ஸோ செகண்ட் எலமெண்ட் எடுத்துகிட்டு ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிவிட்டு எனக்கு அதனோட ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ இந்த வரக்கூடிய அவுட்புட் 3லேருந்து ஸோ நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட 3 ஆட் பண்ணிவிட்டு 6ன்றது வருது. ஓகே, இதோட வந்து எனக்கு லிஸ்ட்டில் வேல்யூ இல்லை. ஸோ இதுதான் லாஸ்ட் வேல்யூ. ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக இருக்கக்கூடிய ரிசல்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுது. இன்கேஸ் வந்து நான் இதை 4ன்றதை ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா இதிலேருந்து வரக்கூடிய இந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி ஸோ அடுத்த வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 4, அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 10. ஸோ அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் வேல்யூ இல்லை. ஸோ ஃபைனலாக அந்த ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஓன் ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த ஃபங்க்டூலில் இருக்கக்கூடிய ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம க்ரியேட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஓன் லாஜிக் யூஸ் பண்ணி நம்ம வந்து ரெடியூஸ் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபங்க்டூலில் இருக்கக்கூடிய இந்த ஃபங்க்ஷன் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஓகே, ரிசல்ட் ரெடியூஸ். ஸோ அதில் வந்து ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நம்ம ஃபங்க்ஷன் பாஸ் பண்ணணும். நான் ஆட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா லிஸ்ட் எனி ஐட்ரபிள் ஆப்ஜெக்ட் பாஸ் பண்ணலாம். நான் வந்துட்டு இதில் லிஸ்ட்டை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஃபைனலாக இதனோட ரிசல்ட்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சேம் ரிசல்ட் வந்து வந்திருக்கு. ஓகே, ஸோ எப்படி நமக்கு மை ரெடியூஸ் ஒர்க் ஆகிருக்கோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா இனிஷியலாக இது வந்து பார்த்திங்கன்னா 1 எடுத்திருக்கு. ஸோ எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டாக போய்ட்டு நமக்கு ஆட் பண்ணி அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக அந்த லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்டும் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணிடுது. ஓகே, ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ உங்களுக்கு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் என்ன பண்ணுதுன்றது உங்களுக்கு ஒரு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஃபைனலாக இன்னொரு ஆர்குமெண்ட் இருக்குது. ஸோ தேர்ட் ஆர்குமெண்ட்டாக நமக்கு ஒரு ஆர்குமெண்ட் இருக்குது இனிஷியல்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஆர்குமெண்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இந்த ஆர்குமெண்ட் எதுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு க்ரியேட் பண்ணுற ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் எலமெண்ட்டை இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்கிறோம்.
ஓகே, தேர்ட் ஆர்குமெண்ட்டை நம்ம பாஸ் பண்ணலை அப்படின்னா, இல்லை தேர்ட் ஆர்குமெண்ட் நம்ம பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதை வந்து இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த இனிஷியல் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் க்ரியேட் பண்ணியிருக்க இந்த ஓன் ஃபங்க்ஷனில் இனிஷியல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணுறேன். ஸோ பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா இப்போ எனக்கு இந்த இனிஷியல் வேல்யூ எதுவுமே தேவையில்லை. ஓகே, இதில் வந்து நான் கட் பண்ணி எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஓகே, இதில் பாஸ் பண்ணக்கூடிய வேல்யூ வந்து இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்கும். ஓகே, ஸோ அதனால் வந்து நான் இதை ரெண்டுத்தையும் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் ஆர்குமெண்ட்டாக வந்து நம்ம ஒரு வேல்யூ பாஸ் பண்ணணும். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 0 பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இனிஷியல் வேல்யூ எடுத்துக்குது. ஓகே, ஸோ 0ன்றது இனிஷியல் வேல்யூ எடுத்துக்குது. ஸோ 0ன்றதை எடுத்துக்கிட்டு ஸோ நெக்ஸ்ட்டு இதில் இருக்கக்கூடிய ஒரு எலமெண்ட்டாக நமக்கு வந்து ஆட் பண்ணி, ஸோ பார்த்திங்கன்னா 0 + 1 1 அந்த 1 பேஸ் பண்ணி நமக்கு நெக்ஸ்ட் எலமெண்ட்டுக்கு போகும். ஸோ அப்போ 1 + 2 3ன்றதை எனக்கு ஃபைனலாக ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா வரக்கூடிய அவுட்புட் பேஸ் பண்ணி நமக்கு ஒவ்வொரு எலமெண்ட்டாக நமக்கு வந்து ஆட் பண்ணிவிட்டு ஃபைனல் ஆன்சர் என்னவோ அதை ரிட்டர்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் வேல்யூ. ஸோ நீங்கள் இனிஷியலாக என்ன வேல்யூ செட் பண்ணணுன்றதை நம்ம கொடுக்கணும் அப்படின்னா நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கு தான் இந்த இனிஷியல் வேல்யூ. ஓகே, இப்போ இதே இதை நான் ரெடியூஸில் பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக நான் எதுவும் பாஸ் பண்ணல, அதனால் வந்து ஐட்டபிளில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலமெண்ட்டை வந்து இது இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்குது. ஸோ இதில் வந்து நான் இனிஷியல் வேல்யூவாக 0 பாஸ் பண்ணுறேன். 0 பாஸ் பண்ணேன் அப்படின்னா ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து எனக்கு இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்குது. ஓகே, ஸோ இதுக்கு தான் இந்த இனிஷியல் ஆர்குமெண்ட். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயத்துக்காக இதை நம்ம இந்த இனிஷியல் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். இன்கேஸ் வந்து எனக்கு லிஸ்ட் வந்து எனக்கு எம்டியாக இருக்குது அப்படின்னா, நான் வந்து இனிஷியல் பாஸ் பண்ணலை அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் வந்து எனக்கு எரர் த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு வந்து எம்டி ஐட்டபிள்னு சொல்லிட்டு எனக்கு எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஓகே, வித் நோ இனிஷியல் வேல்யூன்னு சொல்லியிருக்கு. ஸோ இப்போ இதில் வந்து நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் 0ன்றதை பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ என்னவோ அதை வந்து எனக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஸோ நம்ம இனிஷியல் வேல்யூ வந்து பாஸ் பண்ணாமல் நம்ம வந்து இன்கேஸ் வந்து நம்ம கொடுக்கக்கூடிய ஐட்டபிள் ஆப்ஜெக்ட் வந்து எம்டியாக இருக்குது அப்படின்னா, ஸோ எனக்கு வந்து இந்த டைப் எரர் வந்து த்ரோ பண்ணும். ஓகே, ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த இனிஷியல் வேல்யூ வந்து நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இனிஷியல் வேல்யூ என்னவோ அதையே நமக்கு ரிட்டர்ன் பண்ணிடும். ஓகே, ஸோ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, ஸோ இதில் கவனிக்க வேண்டியது, ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எனக்கு ஒரு லிஸ்ட்டில் வந்து 1 2 3 இருக்குது அப்படின்னா, ஸோ வேல்யூஸ் இருக்குது. ஸோ வேல்யூ இருக்குது நம்ம வந்து இப்போ நான் வந்துட்டு இதில் 0 பாஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஃபைன், கரெக்டாக வந்து இது இனிஷியல் வேல்யூ எடுத்துகிட்டு எனக்கு கரெக்டாக இது அவுட்புட்டை தருது. ஓகே, ஸோ இப்போ இன்கேஸ் வந்து நான் இதில் 10 பாஸ் பண்ணுறேன் அப்படின்னா இதில் என்ன அவுட்புட் வருதுன்னு பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு 16ன்றது வருது. ஓகே, ஏன் அப்படின்னா இது இனிஷியல் வேல்யூவை 10 எடுத்துக்குது. ஸோ 10 எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 1. ஸோ 10 + 1 வந்து 11. ஸோ அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி 11 + 2 நெக்ஸ்ட் எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2. ஸோ 13. ஸோ அந்த 13 எடுத்துக்கிட்டு அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 3. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா 16. ஓகே, ஸோ ஆக்சுவலாக இதனுடைய சம் ஆஃப் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா 6. ஓகே, ஸோ இது வந்து இனிஷியல் வேல்யூவாக எடுத்துக்குதுன்றதுனால நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டோட்டலாக வந்து 16ன்றதை நமக்கு தருது. ஓகே, ஸோ இன்கேஸ் நீங்கள் சம் பண்ண போகிறீங்க இல்லை ஏதாவது சம் ஆப்ரேஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து 0 வச்சுக்கலாம். ஓகே, இன்கேஸ் இது மல்டிப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா இது வந்து நமக்கு இன்கேஸ் நான் வந்து இதை மல்டிப்ளை பண்ணி நான் அதை தரேன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு இது கண்டிப்பாக வந்து எனக்கு 0 தான் ரிட்டர்ன் பண்ணும். ஓகே, ஏன்னா இது வந்து இனிஷியல் வேல்யூவாக நமக்கு 0 இருக்குது. ஓகே, ஸோ 0வோட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் 0 தான் வரப்போகுது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு எந்த மாதிரியான ஆப்ரேஷன் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரியான இனிஷியல் வேல்யூ நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இது வந்து நீங்கள் இனிஷியலாக நீங்கள் என்ன வேல்யூ செட் பண்ணணுன்றதை யூஸ் பண்ணுறதுக்காக இதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு வந்து நீங்கள் ஸ்ட்ரிங்ஸ் கூட எனி ஐட்டபிள் ஆப்ஜெக்ட் வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இதில் வந்து நான் வந்துட்டு ஏபிசி அப்படின்ற ஒரு ஸ்ட்ரிங் பாஸ் பண்ணுறேன். ஸோ இது ஸ்ட்ரிங் வந்து ஐட்டபிள் தான். ஸோ இப்போ இதை நான் ரன் பண்ணேன் அப்படின்னா ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இது எரர் த்ரோ பண்ணியிருக்கு. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு இது இனிஷியலாக வந்து 0ன்றதை எடுத்திருக்கு. ஓகே, ஸோ 0 எடுத்துகிட்டு இதுலேருந்து அடுத்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ ஏவோட வந்து நான் இதை ப்ளஸ் பண்ணும்போது இது வந்து இன்டீஜர், இது வந்து ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து இது ஸ்ட்ரிங்கையும் இன்டீஜரும் கன்கேட் பண்ண முடியாதுன்றதுனால நமக்கு வந்து எரர் த்ரோ பண்ணுது. ஓகே, ப்ளஸ் பண்ண முடியாதுன்றதுனால. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதை வந்து நான் வந்து ஸ்ட்ரிங்கை கன்வெர்ட் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணேன் அப்படின்னா இப்போ எனக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ பார்த்திங்கன்னா இனிஷியலாக வந்து எனக்கு இந்த 0ன்ற இந்த ஸ்ட்ரிங் எடுத்துருக்கு. ஸோ அதோட நெக்ஸ்ட் வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா ஏ. ஸோ இது ரெண்டுத்தையும் கன்கேட் பண்ணி எனக்கு வந்து 0A அப்படின்றது வந்து நமக்கு ஒரு ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுது. அந்த ரிசல்ட்டை பேஸ் பண்ணி அடுத்த எலமெண்ட்டுக்கு போகுது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஏபிசி அப்படின்றது எனக்கு வந்து இது ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இனிஷியல் என்ன பண்ணுதுன்ட்டு. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரெடியூஸ் வந்து பேசிக்காக பண்ணுது. ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு சும்மா இது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக நான் இந்த ஃபங்க்ஷன் வந்து க்ரியேட் பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ ரெடியூஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபங்க்டூலில் இன்பில்டாகவே இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம ஓன் லாஜிக் அப்ளை பண்ணுறதுக்கு பதிலாக டேரெக்டாக நம்ம வந்து ஃபங்க்டூல்லேருந்து ரெடியூஸை இம்போர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரியான ஆப்ரேஷன்ஸ்க்கு நம்ம ரெடியூஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம ஒரு சின்ன ப்ராப்ளம் ஒன்று பார்க்கலாம். ஸோ இதுக்கு ரெடியூஸ் எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்ட் இருக்குது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதனோட ப்ரைஸ் என்ன, அது எத்தனை குவான்டிட்டின்றது இருக்குது. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு இதில் டோட்டல் சம் ஆஃப் இதோட டோட்டல் கண்டுபிடிக்கணும். ஸோ டோட்டல் வந்து பார்த்திங்க அப்படின்னா எனக்கு வந்துட்டு இதில் யூனிட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு
1200 இருக்குது. அதனோட குவான்டிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10 இருக்குது. ஓகே, இது வந்து இதோட மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஸோ அதுலேருந்து வரக்கூடிய அவுட்புட்டை எடுத்துகிட்டு வந்து இதோட வந்து நமக்கு ஆட் பண்ணி ஃபைனலாக வந்து நமக்கு அதனோட டோட்டல் என்னவோ அதை நம்ம வந்து ஃபைன் பண்ணணும். ஓகே, ஸோ இதுக்கு வந்து நான் ரெடியூஸ் யூஸ் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இந்த டோட்டல் கால்குலேட் பண்ணுறதுக்கு வந்துட்டு நான் வந்து ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஃப் கால்குலேட் டோட்டல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டை வந்து நான் டோட்டல் பாஸ் பண்ணுறேன். ஸோ செகண்ட் டாக்குமெண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ஸோ ப்ராடக்ட்ன்றதை பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓகே இப்போதைக்கு நான் அதில் லாஜிக் எழுதலை. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஃபங்க்ஷனை வந்து கால் பண்ணிடுறேன் ரெடியூஸ் ஃபங்க்ஷனில். ஸோ ரெடியூஸ் ஓகே ஃபஸ்ட் டாக்குமெண்ட்டாக நம்ம கால்குலேட் டோட்டல்ன்ற இந்த ஃபங்க்ஷனை பாஸ் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த இன்வென்ட்ரின்ற இந்த லிஸ்ட்டை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு டிக்ஷனரிஸ் இருக்குது, லிஸ்ட் ஆஃப் டிக்ஷனரிஸ் இருக்குது. ஸோ அதுலேருந்து ஒரு டிக்ஷனரியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பாஸ் ஆகும். ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இனிஷியல் வேல்யூவாக இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே டோட்டல்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதில் இந்த டோட்டலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து இனிஷியல் வேல்யூ வந்து பாஸ் பண்ண போகிறேன். ஓகே, இனிஷியலாக வந்து எனக்கு 0 எடுத்துக்கோன்னு சொல்ல போகிறேன். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா அந்த டோட்டலுக்கு அசைன் ஆகிடும். ஓகே, ஸோ இனிஷியலாக நம்ம எந்த வேல்யூம் கொடுக்கல அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா லிஸ்ட்டில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கும். ஓகே, ஸோ அதனால் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா இதில் டோட்டலுக்கு வந்து நான் இனிஷியல் வேல்யூ வந்து 0ன்னு பாஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ பாஸ் பண்ணிவிட்டு ஸோ ஃபைனலாக இதை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ஸோ ரிட்டர்ன் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து டோட்டல் இந்த டோட்டலோட ப்ளஸ் பண்ணுறேன். இந்த இன்வென்ட்ரின்ற இந்த லிஸ்ட்லேருந்து ஒவ்வொரு டிக்ஷனரியாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ப்ராடக்ட்டுக்கு வரும். ஓகே, ஃபஸ்ட்டு டிக்ஷனரி வரும்போது அதுலேருந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூனிட் ப்ரைஸ் வந்து நான் இதில் கெட் பண்ண போகிறேன். ஓகே, ப்ராடக்ட்லேருந்து நான் வந்து யூனிட் ப்ரைஸ் வந்து கெட் பண்ணிவிட்டு ஸோ அதனோட வேல்யூ வந்துடும். ஸோ அதோட வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து மல்டிப்ளை பண்ண போகிறேன். மல்டிப்ளை ப்ராடக்ட் ஆஃப் குவான்டிட்டி. ஓகே, ஸோ அதனோட குவான்டிட்டி என்னவோ அதுக்கேற்ற மாதிரி மல்டிப்ளை பண்ணிட்டு ஸோ அதை வந்து நான் டோட்டலில் ஆட் பண்ணிட்டு வரேன். ஓகே, ஸோ அந்த அவுட்புட்டை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட்டு டிக்ஷனரிக்கு போகும். ஓகே, ஃபைனலாக என்ன டோட்டலோ அதை வந்து நமக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடும். ஓகே, ஸோ இது வந்து நான் அதை பிரிண்ட் பண்ணுறேன். ஓகே, ஸோ பார்த்திங்கன்னா எனக்கு இது டோட்டல் இந்த கால்குலேட் பண்ணி இது டோட்டல் அமௌண்ட் என்னவோ அதை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும் இது எந்த அளவுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற இந்த ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு ரெடியூஸ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ இது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றது உங்களுக்கு ஒரு கிளியர் ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஓன் லாஜிக் எழுதியிருக்கோம். ஓன் லாஜிக் எழுதும் போது வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதில் வந்து நான் ஒரு வேளை இனிஷியல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா இப்போ இனிஷியல் வேல்யூ கொடுக்கும்போது எனக்கு ப்ராப்ளம் இல்லை. இனிஷியல் வேல்யூ கொடுக்கல அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து இதிலேருந்து ஃபஸ்ட் எலிமெண்ட் எடுக்கணும். அதுக்கு வந்து நான் இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இண்டெக்ஸிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சீக்வன்ஸ் டைப்புக்கு மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸிங் சப்போர்ட் பண்ணும். ஒருவேளை நான் வந்து டிக்ஷனரி செட்டோ பாஸ் பண்ணும்போது இதில் வந்து பார்த்திங்கன்னா இண்டெக்ஸிங் சப்போர்ட் ஆகாது. ஓகே, அப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த எழுதிருக்கக்கூடிய ஓன் லாஜிக் வந்து நமக்கு இது சப்போர்ட் பண்ணாது. பட் ஆனால் அதை நம்ம ஹேண்டில் பண்ணலாம். நம்ம ஓன் லாஜிக் எழுதுறதுக்கு பதிலாக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த ரெடியூஸ் ஃபங்க்ஷன் இருக்குது. ஓகே, ஸோ அதுக்கு டேரெக்டாக வந்து நம்ம இதை வந்து இம்போர்ட் பண்ணி நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இது உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுன்றது கிளியராக ஒரு ஐடியா கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், என்ன எந்த இடத்துல எனக்கு உங்களுக்கு டவுட் இருக்குன்ட்டு. ஸோ மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு கான்செப்டோட பார்க்கலாம். ஓகே, பை.